இந்த வீடியோவை ரவி மோகன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா, அம்மா மற்றும் அண்ணன் கூட எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கேப்ஷனில் நேற்று நைட்டு என்னோட குடும்பத்தை மீட் பண்ணி நான் இயக்குன முதல் படமான அன் ஆர்டினரி மேன் படத்தோட சின்ன கிளிம்ஸையும் மியூசிக்கையும் காட்டினேன். என்னோட குடும்பம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக என்னோட அப்பா எனக்காக எப்படி சேர் பண்ணாரோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கடவுள் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி ரவி மோகன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து சர்ச்சை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு விசாரணையில் இருக்கு. மேலும் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் எதுக்கு உங்களுக்குன்னு சரமாரியான கேள்வி கேட்டு மாதம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும்னு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் நேற்று ஆர்த்தியோட அம்மா சுஜாதா ப்ரெஸ்ஸை சந்திச்சு நீதிமன்றத்தோட உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த பணம் பசங்களோட படிப்புக்கும் அவங்கள பார்த்துக்கவும் தான் கேட்டோம், ஆர்த்திக்காக கேட்கல. அப்புறம் நாங்கள் பசங்களை பார்க்க விடலைன்னு ரவிமோகன் சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்யானது. ரவிமோகன் தான் பசங்களை பார்க்க வராமல் கெனிஷா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தடவை ஒரு சைன் வேணும்னு மகன் ஆரவ் ரவிக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஆனால் ரவி இப்போ வரைக்கும் சைன் பண்ணி கொடுக்கவே இல்லை. பசங்களை கெனிஷா இருக்கிற இடத்துக்கு வர சொல்கிறாரு. அதனால தான் அங்கே கொண்டு போகாமல் இருக்கோம். பொது இடத்துல பார்க்கணும்னு சொன்னார்னா கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி ஒரு தாயாவும் பாட்டியாவும் ஒரு குடும்பம் பிரியறதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. என் மகள் ஆர்த்தி இப்போ வரைக்கும் ரவி கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறாங்கன்னு சுஜாதா அதில் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சுஜாதாக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ரவி மோகன் பார்த்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் 4 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்க மாட்டோம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுருக்காரு. அதை தொடர்ந்து நான் என்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிற விதமாக இந்த டான்ஸ் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கு மனைவி குழந்தைகளை விட வேற ஒரு பொண்ணு தான் ரொம்ப முக்கியமாக தெரியுதுன்னு சொல்கிற விதமாக இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.